எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் வெப்சைட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அந்த வெப்சைட்ஸ் மூலிமா நீங்கள் ஜென்யூனான ஜாப்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் ஜாப்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைனா யாராக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்ஸில் எல்லாருக்குமே ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஜென்யூனான ஜாபை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்ஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் டைம் ஜாபு, பார்ட் டைம் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு, ஃப்ரீலான்சிங்கு, இன்டர்ன்ஷிப்பு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது என்னென்ன வெப்சைட்ஸ் வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போகலாம். இப்போ இந்த டாப் 5 ஜாப் வெப்சைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிற எல்லா வெப்சைட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னென்னா linkedin.com. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பாப்புலர் வெப்சைட்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு கூட இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ரொம்பவே பாப்புலரான வெப்சைட் தான், ஜென்யூனான வெப்சைட் தான். இப்போ இந்த linkedin.com பற்றி சொல்ல போனோம்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இது மாதிரி இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் ப்ரொஃபஷ்னல் ஆட்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னே நம்ம சொல்லலாம். அதாவது என்னென்னா, இந்த linkedin.comல வெறும் ப்ரொஃபஷ்னல் பீப்புள் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட சிஇஓ, சிஎஃப்ஓ, ஹெச்ஆர், அதுக்கப்புறமா சேர்மேனு, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் இந்த லிங்க்டின்ல இருப்பாங்க. ஸோ அதனால் இதை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் பீப்புளுக்கான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். இப்போ இந்த லிங்க்டின்ல நிறையா ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைனா ஜாப் ரெக்ரூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா லிங்க்டின் மூலியமாகவே டேரெக்டாக ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஜாப் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஜாப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லைனா ஃபோன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன்இன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலிமா கூட இதில் நீங்கள் தாராளமாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு இது மாதிரி சில டீட்டெயில்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த லிங்க்டினில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னென்னா சைன்இன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமா ஜாப் ஃபைண்ட் பண்ணலாம்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஜாப்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சென்னையில் 25,000+ ஜாப்ஸ்லாம் ஷோ ஆகுது. அவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜாப்ஸில் நீங்கள் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, ஸ்கில்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டர்பில்லர் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஜாப் இருக்குது. ஃபோர்டு கம்பெனியில் அனலிஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்டிங் ஜாப் இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க்கில் பேங்கர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோர்டு கம்பெனிலே ஜாப் இருக்குது. கிரிசல் லிமிடெடில் ஜூனியர் ரிசர்ச் அனலிஸ்ட் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறமா மஹிந்திரா குரூப்பில் டெரிட்டரி மேனேஜர் ஜாப் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கம்பெனி பேஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலாம், லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலாம், ஜாப் டைப் பேஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, ஆன்சைட்டு, ரிமோட்டு இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா வேறு ஒரு லொக்கேஷனில் ஜாப் சர்ச் பண்ணணும்னா அதை நீங்கள் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஜாப் டைட்டில் இல்லைனா கம்பெனி பேஸ் பண்ணி கூட இதில் நீங்கள் ஒரு ஜாபை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஜாபை சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் பிளாக் செயின் டெவலப்பர் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். பிளாக் செயின் டெவலப்பர் அது மாதிரி நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் பிளாக் செயின் டெவலப்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறையா பிளாக் செயின் டெவலப்பர் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியில் பிளாக் செயின் டெவலப்பர் ஜாப் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் செயின் டெவலப்பர் ஜாப் இருக்குது, இந்த கம்பெனியில் ஒரு பிளாக் செயின் டெவலப்பர் ஜாப் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் பிளாக் செயின் டெவலப்பர் ஜாப் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே பிளாக் செயின் டெவலப்பர் ஜாப் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாப் பற்றி நீங்கள் இங்கேருந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் இது எல்லாமே ரீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னென்னா குவாலிஃபிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, ஸ்கில்ஸு இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா, இல்லைனா உங்களுக்கு இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜாப் மேலே
கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை நவ் மேலே கிளிக் பண்ணி அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே ஷோ பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போயிடும். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னைய திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்களே ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் வெப்சைட் என்னென்னா monsterindia.com. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். இப்போ இந்த சர்ச்சில் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் ஆர் கம்பெனி ஆர் ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி இதில் ஒரு ஜாபை சர்ச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் அது மாதிரி லொக்கேஷன் என்டர் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்டர் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்கே அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்னு இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் இன் சென்னை அப்படின்னு இருக்குது. அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி சென்னை ஜாப்ஸ்லாம் ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எது மாதிரி கம்பெனிஸில் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், காக்னிசென்ட்டு, ஜென்சாரு, அதுக்கப்புறமா விப்ரோ, அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்தியாவோட பெரிய பெரிய கம்பெனிஸோட ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வேணும்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இங்கேருந்தே பார்த்து அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் ஜாப்ஸ் என்ன பண்ணலாம்னா ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், லொக்கேஷன் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், ரோல்ஸ் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், கம்பெனி பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணலாம். இப்போ இதுலேயே நான் உங்களுக்கு ஒரு ஜாபை சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் இந்த சர்ச்சில் நான் வெப் டெவலப்மெண்ட் அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் இன் ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா லொக்கேஷனில் சென்னை அது மாதிரி நான் என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்ச் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் இருக்குது, அமேசான் வெப் சர்வீஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறமா அமேசான் கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. தென் எல்என்டி இன்ஃபோடெக் லிமிடெட்டில் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஜாப் பற்றி நீங்கள் இங்கேருந்தே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தென் சென்னையிலே ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஜாப் இருக்குது. ஸோ இந்த ஜாப் பற்றி நீங்கள் இங்கேருந்தே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா இந்த ஜாப்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் வித் அஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை கண்டிப்பாக இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவீங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே அப்ளை அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் லாகின் ஆகிக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட கூகுள் இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா கூட இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் லாகின் ஆகிக்கோங்க. இப்போது இதுலேயே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேலே ஹவர் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இன் பெங்களூர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இன் சென்னை, ஹைதராபாத் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சென்னை லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட ரீசெண்டாக டேட்டா என்ட்ரி ரிலேட்டட் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் ஜாபு, அதுக்கப்புறமா மெடிக்கல் கோடிங் ஜாப்ஸு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மெடிக்கல் கோடிங் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணுமோ அதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது தேர்ட் வெப்சைட் என்னென்னா freshers.world.com. இதுவும் ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஐ மீன் ரீசெண்டாக கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஃப்ரெஷர் ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர் பே, ஜியோ இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வைஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இல்லைனா சாஃப்ட்வேர் ஜாப்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு, எம்பிஏ ஜாப்ஸு, பேங்க் ஜாப்ஸு, வாக்கிங் ஜாப்ஸு. ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட ஜாப் ஃபைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஓ ஜாப்ஸு, டெலிகாலர் ஜாப்ஸு, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு, ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, ஐடி ஹார்ட்வேர் இன்ஜினியரு, ட்ரெயினர் ஜாப்ஸு, மெக்கானிக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் ரோல்ஸ் பேஸ் பண்ணி கூட இதில் ஒரு ஜாபை நீங்கள் சர்ச் பண்ணலாம்.
இப்போ இந்த கீவேர்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட ஜாப் டைட்டில் இல்லைனா கம்பெனி வைஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிடெக்கு, எம்பிஏ, எம்சிஏ, எம்இஎம்டெக்கு, எம்எஸ்சி. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லொக்கேஷன் என்டர் பண்ணி கூட இதில் ஒரு ஜாபை நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த கீவேர்டில் நான் எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேர் அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் கோர்ஸில் பிடெக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சர்ச் ஜாப்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் என் முன்னாடி நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டட் ஜாப்ஸில் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஜாபை சர்ச் பண்ணி அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு இருக்குது, ஜாப்ஸ் இன் சென்னை அப்படின்னு இருக்குது, ஜாப்ஸ் இன் டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷனில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாப் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வியூ அண்ட் அப்ளை மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் குவிக் அப்ளை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவீங்க. இப்போது ஃபோர்த் வெப்சைட் என்னென்னா Indeed.com. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுவும் ரொம்பவே ஒரு பாப்புலரான வெப்சைட் தான். இப்போ இந்த ஜாப் ஃபீல்டில் சென்னையில் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஐடி டெஸ்டிங் ஜாப் இருக்குது. ஸோ இந்த ஜாப் பற்றி நீங்கள் இங்கேருந்தே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் அப்ளை கூட பண்ணிக்கலாம். தென் சென்னையிலேயே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் இருக்குது. ஸோ இந்த ஜாபில் 15,000 to 20,000 rupees பர் மந்த் சேலரி கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் பற்றி நீங்கள் இங்கேருந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். தென் ஸ்டோர் இன்சார்ஜ் ஜாப் இருக்குது, வாய்ஸ் ப்ராசஸ் அண்ட் நான் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் இருக்குது சென்னையிலேயே. அதுக்கப்புறமா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் இருக்குது சென்னையிலேயே. தென் அகைன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் அகெயின் டாப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜாப் டைட்டில், கீவேர்டு ஆர் கம்பெனி என்ட்ரு பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி கூட இதில் நீங்கள் ஒரு ஜாபை சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஐடி டெஸ்டிங் ஜாப் இருக்குது. இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே அப்ளை ஆன் கம்பெனி சைட் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களோட கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளை மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டீடில் நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் எப்படி ஒரு ஜாப் சர்ச் பண்ணலாம்னா இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேலே கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ஜாபை சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் ஜாப்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கு. அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறமா மேனேஜரு, ஃப்ரீலான்சரு, ஃபுல் டைமு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஜாபை சர்ச் பண்ணி அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஃபிஃப்த் வெப்சைட் என்னென்னா jobsnearme.co.in. இதுவும் ஒரு ஜென்யூனான வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே ஃபீச்சர்டு கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் கம்பெனி வைஸ் பேஸ் பண்ணி கூட ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீச்சர்டு ஜாப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வேர்ட்பிரஸ் டெவலப்பரு, டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஜாப்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இங்கேருந்தே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஜாப்ஸ் பை கேட்டகரி அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டகரி வைஸ் ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சிட்டி வைஸ் பேஸ் பண்ணி கூட ஜாபை சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் வைஸ் பேஸ் பண்ணி கூட ஜாபை சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் 1585 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்னையில் 949 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஜாபை சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கீவேர்ட் என்ட்ரு பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லொக்கேஷன் என்ட்ரு பண்ணி கூட ஜாபை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கீவேர்டில் டேட்டா அனலிஸ்ட் அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அது மாதிரி என்ட்ரு பண்ணி ஃபைண்ட் ஜாப்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓ கன்சல்டன்ட்டு, சீனியர் அனலிஸ்ட்டு, ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டு, ரீசர்ச் அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறமா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஜாப் இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த ஜாப் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஜாபை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஜாப் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அப்ளை நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னென்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் சென்ட் அப்ளிகேஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவீங்க. இப்போது போனஸாக 6th மெத்தட் சொல்கிறேன். வேறு எப்படிலாம் நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கூகுளில் போனதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் கம்பெனி எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் கூகுள் கரியர்ஸ் அது மாதிரி நான் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே careers.google.com அது மாதிரி அவங்களோட வெப்சைட் ஷோ ஆகுது. அது மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஆஃபிஷியல் ஜாப் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கம்பெனி சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் ஹாப்பியஸ்ட் மைண்ட் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஹாப்பியஸ்ட் மைண்ட் கெரியர்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி தான். இங்கே பார்த்தீங்கன்னா careers.happiestmind.com அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இது மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இவங்கக்கிட்ட என்னென்ன கேட்டகரிஸில் ஜாப் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயின், டேட்டா சயின்ஸு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கூகுளில் போனதுக்கப்புறம் ஒரு கம்பெனியோட நேம் என்ட்ரு பண்ணி ப்ளஸ் கேரியர்ஸ் அது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ஆஃபிஷியல் ஜாப் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் ஆர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டாப் 5 பெஸ்ட் வெப்சைட்ஸ். இது மூலிமா நீங்கள் ஜென்யூனான ஜாபை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எப்படி நீங்கள் ஒரு கம்பெனியோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு, அதாவது என்னென்னா கரியர்ஸ் பேஜில் போயிட்டு எப்படி நீங்கள் ஜாப் ஃபைண்ட் பண்ணுறது அதை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃப்ரெஷர், கிராஜுவேட் யாராக இருந்தாலும் சரி, ஸோ இது மூலிமா நீங்கள் ஜென்யூனான ஜாப்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முக்கியமாக நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே ஜென்யூனான வெப்சைட் தான். எல்லாமே நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்யூனான ஜாபு, ஜென்யூனான இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போகிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஏர்னிங், ட்ரஸ்டட் அர்னிங் ஆப்ஸ் இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.